கார்த்தி தீபா சீரியலில் இப்போ ராட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. கார்த்தி வந்து அப்படி கேஷுவலாக வந்து ரூமில் வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. தீபா கிட்ட வந்து ஃபோன் அடித்து கேட்குறாங்க, நம்ம ரூபஸ்டி என்ன கச்சேரிக்கு வந்தியா இல்லையா? என்ன ஸ்டேஜுக்கு ஏறினதுக்கப்புறம் தான் வருவப்பில் இருக்குது. மேடம் ஸ்டேஜுக்கு பின்னாடி தான் நான் பக்கத்தில் வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கேன். என்னது வந்துட்டியா? ஓ வந்துட்டாளா? என்னவா? மேடம் நான் ஏன் திரும்ப ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கேன்? கார்த்திக் சார் இங்கே தான் இருக்கார். என்ன நீ சும்மா சும்மா வந்து கார்த்திக் இங்கே தான் இருக்கேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அச்சா பச்சான்னு வந்து ரூபிஸ்டி வந்து கத்துறாங்க. நீ ஃபோனை கொடுமா நான் பேசுகிறேன். கோயிலில் வந்து கடுப்பாயிட்டாங்க. என்ன உனக்கு ஒரு 2 லட்ச ரூபா பணத்தை வந்து கொடுத்துருக்கேன். ஒரு கச்சேரிக்கு உனக்கு 2 லட்ச ரூபா பணம் கொடுக்கலாம். பத்தாதா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்? விசுவாசியாக கொஞ்சமாக நடந்துக்கணும். திருப்பி திருப்பி கார்த்திக் கார்த்திங்கிற. ராஜா தானே வந்து கச்சேரியை புக் பண்ணியிருக்காரு. எங்களுக்கு எல்லாமே தெரியும். மேடம் ராஜா வந்து யார் தெரியுமா? கார்த்திக் சாரோட ஃப்ரெண்டு. முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க. அவர் எப்படி இருப்பார் நான் சொல்லிட்டா? தாடி வச்சுக்கிட்டு குள்ளப்புத மாதிரி இருப்பாரா? சிரிச்ச முகமாக இருப்பார். நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கலர் சட்டையும் பேண்ட் கலர்னு கூட சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. ஆமாம் இதே மாதிரி தான் இப்போ இருக்காப்புல. ஆனால் நம்ம வீட்டுக்கு வந்தப்போ இவளுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் அந்த கம்பெனியில் தான் மேடம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். கார்த்திக் சாரோட ஃப்ரெண்டு. நான் சொல்கிறது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா பார்த்துக்கங்க. போலீஸில் வந்து உங்களை ஒப்படைக்கணும் தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி லைட்டில் ஒரு பொய்யை வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல தீபா. என்னது போலீஸில் வந்து பிடிச்சி கொடுக்கணும்னு பார்க்குறாங்களா? ஆமாம் மேடம், இதை வீடியோ ஆதாரமாக எடுத்து நீங்கள் என்னை ஏமாத்துறது எல்லாத்தையும் பிடிச்சி கொடுங்கன்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் தப்பிக்கணும்னு சொல்லி தான் இந்த கச்சேரி வந்து ஒத்துக்காதீங்கிற மாதிரி சொன்னேன். அவர் கொடுத்த 10 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஆசைப்பட்டு இது மாதிரி மாட்டிக்கிட்டீங்க மேடம். என்னால் எதுவும் பண்ண முடியாது. இப்போ அதனால் என் வாழ்க்கையும் பாலாகுது. ஏய் உன் வாழ்க்கை பாலாகுனா பரவாயில்ல. இப்போ இதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு எனக்கு சுத்தியமாக வந்து தெரியலையேங்கிற மாதிரி கோகிலாப்பட்டி வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. இதை கேட்டோன்னே இந்த ரூமில் வந்து இருப்பார். நான் இப்போ தான் அவர் பார்த்தேன். அந்த லொக்கேஷனில் போய் பார்த்தா உங்களுக்கே தெரியும் கார்த்தி வந்து இருக்காரா இல்லையான்னு. போய் பாருங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ரூபஸ்டி கிட்ட பேசுகிறாங்க. நம்பிக்கை இல்லைன்னா ஓகே மேடம், பிரச்சனை இல்லை. ஆனால் மாட்டை பொறுத்து நீங்கள் தான். எதுக்கும் பார்த்துட்டு வந்துடுவோம் பாட்டி. இவ எதுக்கும் போய் சொல்கிறாளா இல்லையான்னு தெரில அப்படின்னு சொல்லி அந்த ரூமுக்கு வந்து பதுங்கி பதுங்கி போகிறாங்க. பார்த்தா கார்த்தி இருக்குது தெல்ல தெளிவாக தெரிஞ்சிச்சு. கார்த்தியோட மாஸ்டர் பிளானில் நம்ம சிக்கக்கூடாது. நம்ம இங்கே இருந்தால் தானே வந்து பிடிப்பான். இல்லைனா பிடிக்க வாய்ப்பு இல்லை. நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடலாங்கிற மாதிரி அதடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. பதுங்கி பதுங்கி அந்த பில்டிங்கை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கட்டில் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ராஜா வந்து பார்க்குறாங்க. ஓ இவங்க 2 பேர் எஸ்கேப் ஆகுறீங்களா? குறுக்கு பாதையில் வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி மாசா கேட்டுக்கிட்ட வந்து நின்றுறாங்க ராஜா. நல்ல வேலை பாட்டி எஸ்கேப் ஆகிட்டான். ஆட்டோவை பிடிச்சி வெளியில் வந்து எஸ்கேப் ஆகி போயிட்டான். எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆச்சு? 10 லட்ச ரூபா வாங்கும்போது உங்களுக்கு தெரில, இப்போ என்ன குடுகுன்னு ஓடுறீங்க? தம்பி இப்போ என் பேத்தி அலப்பாடம் இல்லை, அவளுக்கு வந்து உடம்பு சரியில்லை. அதனால தான் வந்து டாக்டரை போய் பார்த்துட்டு வந்துரு. ஒரே ஒரு ஊசி மட்டும் போட்டு வந்துடுறோம். ஊசியா? எதுவாக இருந்தாலும் டாக்டரை இங்கேயே வர வச்சு நாங்கள் வந்து போட்டுக்கிறோம். நீங்கள் தேவையில்லாமல் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணாதீங்க. நீங்கள் இப்போ இந்த கச்சேரியை வந்து பாடாமல் சாக்கு போக்கு சொல்லி இங்கேருந்து கிளம்புனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? போலீஸ்க்கு வந்து கால் பண்ணுவேன். நான் உங்களுக்கு 10 லட்ச ரூபா பணம் கொடுத்தது எல்லாம் பேங்க் மூலியமாக தான் கொடுத்துருக்கேன். ஆதாரம் புரியுமா? நீங்கள் என்னை ஏமாற்றி மோசடி பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அவ்வளோதான். ஆல்ரெடி நீங்கள் வித்ட்ராயல் பண்ணியிருக்கீங்க. இது எல்லாமே எனக்கு தெரியும், பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லும்போது ஐயோ என்ன இவன் கார்த்தியோட பிரில்லியண்ட்டாக வந்து மூவ் பண்ணிகிட்டு இருக்கான். இதுக்கு தான் வந்து தீபா வந்து தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டாலோ. பாட்டி என்னை சிக்க வச்சுட்ட. என்னமோ சொன்னேன், இப்போ போலீஸ்லேருந்து எல்லாம் வரப்போகிறேங்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லி பேர் எதிர்ச்சியாக நிற்கிறாங்க. இதெல்லாம் தேவையா? கார்த்தி இருந்தால் சமாளிப்பேன்னு சொன்னல, இப்போ என்ன செய்வேன்? நான் அது ஃப்ளோவில் வந்து சொல்லிட்டேன். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி பேர் எதிர்ச்சியாக நிற்கிறாங்க. இது எல்லாத்தையும் வந்து மீனாட்சியும் நம்ம தீபாவும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதை முன்னாடியே நம்ம சொன்னப்பயே வந்து கிளம்பியிருந்தா நிச்சயம் இந்த மாதிரிலாம் மாட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. நீ எத்தனையோ வாட்டி வேணான்னு சொன்ன இந்த கச்சேரி. அப்போல்லாம் எஸ்கேப் ஆயிருந்தா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து தவிச்சிட்டு இருக்காங்க நம்ம தீபா. கார்த்திகிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறது தான் வந்து கரெக்டு அப்படியே நம்ம மீனாட்சி வந்து கார்த்திகிட்ட சொல்லிடலான்னு சொல்ல வராங்க. ஆனால் எனக்கு என்னமோ வந்து மனசாட்சி உறுத்திக்கிட்டு தான் இருக்குது. பல்லவியை பற்றி ஏன் முன்னாடியே எத்தனையோ வாட்டி பேசியிருக்காரு தெரியுமா? அப்போல்லாம் எந்த உண்மையும் சொல்லாமல் இருந்துட்டு இப்போ மட்டும் சொன்னால் அவர் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? கடைசி நேரத்தில் எல்லா உண்மையும் உங்களுக்கு வெளியில் வந்து கொண்டு வர தருணம் வந்து நான் தானே சொன்னீங்கன்னு ஏன் மேலே தப்பாக நினச்சிப்பாங்க. கார்த்திகை நானும் பிரிஞ்சிருவோன்னு நினச்சி எனக்கு பயமாக இருக்குது. இப்படி வேறு இதில் சூச்சமாக இருக்கா? ஆனால் கார்த்திகையும் பிரிய வாய்ப்பே இல்லை. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இது எல்லாம் எனக்கு தெரிஞ்சு என்னோட கைடன்ஸில் தான் இது மாதிரி பண்ணுறேன்னு எல்லா பழியும் தூக்கி நான் என் மேலே போட்டுக்கிறேன். உன் வாழ்க்கை சேவாக தான் இருக்கும் அக்கா. எனக்கு உங்கள் வாழ்க்கையும் முக்கியமாச்சு. நிச்சயம் கார்த்தி வந்து தங்கமான மனுஷன் தான். உன்னை கோச்சிக்க மாட்டாப்புல. நான் சொன்னால் எதுவாக இருந்தாலும் கேட்பாங்க. எல்லாம் ஓகே சந்தோஷம்தான். ஆனால் அவர் மனசில் வந்து ஒரு குறை வந்து விழுந்துடும் என்னை பற்றி. அதனால் இப்போ நான் முடிவெடுத்திருக்கேன். இங்கேருந்து நம்ம போயிட்டோன்னா ரூபஸ்ரீ வந்து எப்படியோ மாட்டிக்க போகிறாங்க. அவ்வளோதான் எனக்கு வந்து தேவை. நான் இங்கேருந்து எஸ்கேப் பண்ணால் போதும்னு சொல்லி
தீபா அதிரடியாக முடிவு எடுத்துட்டு அப்படியே கீழே வந்து குடுகுடுன்னு வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கார்த்தி வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நிற்கிறாங்க. தீபா வந்து பிடிச்சிட்டாங்க. என்ன தீபா இந்த பக்கம் வந்து நிற்கிறீங்க? பல்லவியை பார்க்கணும் தானே ஆர்வத்தில் க்யூரியாசிட்டியில் வந்தீங்க. இப்போ என்னாச்சு? வாங்க போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருப்பினும் வந்து மீனாட்சி ஏற்கனவே வந்து தீபா தான் பல்லவிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து தீபா சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லா உண்மையும் சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படி சொல்லியிருக்காங்களா இல்லையான்னு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது எபிசோடு.